அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை ரெண்டாம் தடவை நான் விரும்பி பார்த்தேன். எனக்கு காரணம் என்ன, இந்த யங் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதில் இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகாக ஒரு கலவையை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற மேட்டர்னா, செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபேமிலி எமோஷன்ஸை பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதாவது ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதில். பட் ஹஸ் டன் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. அண்ட் எண்டில் அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பிக்சர் ஃபார் ஆல், அப்படி தான் சொல்ல முடியும். இது எக்ஸ்ட்ராடனரி பிக்சராக என்ன அதெல்லாம் சொல்கிறது. இட் இஸ் அ வெரி நீட் பிக்சர். ஆடியன்ஸ் போய் சேர வேண்டிய ஒரு பிக்சர். இப்போ அன்னைக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டுறது தான் கஷ்டம். கொண்டு வந்து பார்க்க வச்சுட்டா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி சமீபத்தில் நிறைய படங்கள் ஓடி இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டென்ட்டில். ஸோ வெறும் கண்டென்ட்டை மட்டும் நம்பி பண்ண ஒரு படம். உங்களுடைய ப்ரெஸ்ஸோட ஆதரவு இருந்ததுன்னா, மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணி விட்டீங்கன்னா போதும். தே வில் டேக் த டிசிஷன் அண்ட் லைக் த பிக்சர். ஐ பர்சனலி லைக் த பிக்சர். அண்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதிகம் டயலாக்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே வேலை செய்ய வச்சுட்டார் டைரக்டர். எனக்கு டைலாக் வராதுன்னு நினச்சாரோ இன்னும் தெரியல அவர். பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் ரொம்ப சைலண்ட்டாக ஆக்ட் பண்ணுறது இருக்கிற பவர் யூ ஓன்ட் கெட் இன் டைலாக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் working with this young team, I went back about 50 years. Thank you. எங்க வந்துட்டேன்னு? ஆமாம், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்து சார், நான் போகணும்ல. கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிருப்பேன். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்போ நீ ஃபார் அவரை பற்றி பேசுறதுன்னா பேசலாம். தாவேக்கா தவக்கலை இதெல்லாம் இப்போ பேசுவாங்க. ஓகே, அன்னைக்கு கேட்டிருந்தாலும் இதான் பதில், இன்னைக்கு கேட்டிருந்தாலும். அன்னைக்கு எனக்கு நாடக ஒத்திகை இருந்ததுனால நான் சீக்கிரம் கிளம்பி போனேன். இன்னைக்கு நாடக ஒத்திகையில் இல்லை. பட் லெட் அஸ் டாக் அபவுட் திஸ் வாட் இட் இஸ். அதுக்கு இன்னொரு அரங்கம் வைங்க, அங்கே பேசுங்க. அது பண்ணிங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல டைவோர்ஸை பற்றி பேசலாமா? அந்த மாதிரி தான் அது. தேங்க்யூ. ஹாய், எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. அவர் ஏதாவது இருக்காரு இந்த படத்துல டிவோர்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க, அப்புறம் பிரேக்கப் பத்தி சொல்லிருக்காங்க, மறுபடியும் சேர்றதை பத்தி சொல்லிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு யாராவது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, சேரணுங்கிற எண்ணம் வருதுங்கிறது சொல்லியிருக்காங்களே. இப்போ அதுதானே ஒரு கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு வராது. லைஃப்பில் அது நிறைய இருக்குது சார். சேர்ந்தவங்க எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. என் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கு, உங்கள் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கும். நாங்கள் உங்களை கேட்க முடியாது, ஏன்னா பத்திரிக்கை உங்ககிட்ட இருக்குது. அதனால் பட் எல்லோரும் ஒன்று சேரணுங்கிறது எண்ணம் தானே. அதுதான் எண்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் தட் ப்ரொடியூசர் அண்ட் தி அதர் பர்சன் கூட திருந்தணும்னா நீங்கள் எப்படி சொன்னீங்க? சேர்றதுனால திருந்த போகிறதில்ல, மனம் வருந்தி சேர்ந்தால் அது திருத்தம். அது இதில் காமிச்சிருக்காங்கன்றதான் என்னுடைய எண்ணம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அது நம்ம கையில் இல்லை சார். அது அவங்கவுங்க மன கட்டுப்பாடை பொறுத்து இருக்கு. எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் பெரியவே இல்லை. அதனால என்கிட்ட கேட்காதீங்க அதை பற்றி. எப்படி புரியல? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி பழைய பாரம்பரிய விஷயத்தை பேசிக்கிட்டு புதிய சிந்தனைகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலாம். பிரிஞ்சாதான் நல்ல சிந்தனைங்கிறீங்களா? புதுசா நீங்க உங்க பொண்ணை சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதே சமயத்துல அவனுடைய காதலை வெறுக்கிறதுக்கான காரணம் இந்த காதலியா? இந்த படத்துல இல்லை, அவன் அவளை சரியா ட்ரீட் பண்ணலங்கிறதான. சில பேர் இன்னும் ட்ரெடிஷ்னலாக இன்னைக்கும் இருக்காங்க சார் ஊர்ல. அப்பா பேச்சை விரும்பி போகாத பொண்ணு ஒத்துக்காத இருக்கு. அண்ட் அவள் போன இடத்துல அவள் சந்தோஷமா இல்லையே. அவன் அங்கே சந்தோஷமா இருந்தா ஒன்றும் சொல்லியிருக்க போறது இல்லை. என் பேச்சை மீறி நீ போன, அங்கே உனக்கு கிடைச்சது கொடுமை தான், வறுமை தான் அப்படின்னும் போது திரும்பி மரியாதையை நான் சொல்கிறத கேளு. அது ஒரு ஃபிக்ஸேஷன் அட் தட் ஏஜ். அந்த ஏஜில் உள்ளவங்க வருது தான் அவங்க. இதன மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபேமிலியில் ஒருத்தர் அது என்ன ஆகிடும்னா ஒரு பயம் வந்துடும். தன் பொண்ணுக்கானது தன்னுடைய பேரனுக்கு ஆகக்கூடாதுன்னு. அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, நான் சொல்றது ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை எல்லாரும் சிரிக்க விடாம பண்றது இயல்பானதான்னு கேட்டேன். இருக்கு, நிறைய இருக்கு. அதை மாத்துறது தான் கதை. அதை மாத்திருக்காங்க. அது அவனும் ஜாலியா முதல்ல சிரிச்சிருந்தாங்கன்னா கதையில ஓட்டமே இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா அந்த பழைய பாரம்பரிய அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார், இன்னைக்கும் இருக்காங்க. அதனால பல ஃபேமிலி அமைதி இல்லாம இருக்கு. அமைதி இல்லாம இல்லை, அவங்க புரிஞ்சுக்கல.
சில சமயம் அவங்க பண்ணது நல்லதாகவும் நடந்திருக்கு. இப்போ அந்த இங்கே இந்த கதையில் நல்லதுக்காக அவங்க திரும்பி வந்து இந்த கதையில் அவர் புரிதல் இல்லை. இந்த பெரியவர் வந்து நான் ரொம்ப பிரமாதமானவர்லாம் சொல்ல, ஒரு அடம் பிடிக்கிற கேரக்டரை தான் காமிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்க முடியாது, சிலது கிரேயாக இருக்கணும்ல. என்னோட கேரக்டர் இதில் கிரே தான். தன் பொண்ணுக்கு நடந்தது அடுத்த ஜெனரேஷனுக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது அசட்டுத்தனமான ஒரு பயம் தான். கரெக்ட் தான். இந்த காலகட்டத்தில் டைவர்ஷன் போயிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. இந்த படம் பார்த்தா திரும்பி வாய்ப்பு உண்டா? படம் பார்த்து தெரிந்து என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காங்களா இல்லை இந்தியாவில் தெரிஞ்சிருக்காங்களா? இல்லைண்ணா, லஞ்சமே கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் எத்தனை படம் வந்திருக்கு? லஞ்சம் வாங்காமையா இருக்காங்க சொல்லுங்க. இது வந்து அவங்க சொல்றாங்க, தெரிந்தாததும் பார்க்குறவங்க எடுத்துக்கிற விதத்தில் இருக்கு. அவ்வளோதான். டெஃபினட்டா புரிஞ்சல், கிவ் அண்ட் டேக்குன்னு வேணும். ஏன்னா அதுவும் இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து பிரியறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து பிகாஸ் டாலரன்ஸ் இல்லை. எங்கள் காலத்துலலாம் தப்பே பண்ணாலும் எங்களுக்குள்ள வந்து கிவ் அண்ட் டேக்குன்னு ஒரு டாலரன்ஸ் இருக்கும். அந்த டாலரன்ஸ் இப்போ குறைஞ்சி போச்சு. அது இருக்கணுங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நான் அப்படிலாம் கூட எல்லா இடத்துலையும் பிரிகிறாங்க. சேர்ற இடத்துல எல்லாம் பிரியாது. என்ன சினிமா மட்டும் என்ன கோக்கு? இந்த கெட்டவங்கெல்லாம் சினிமாவில் தான் இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலில் இல்லையா, இண்டஸ்ட்ரியில் இல்லையா? இண்டஸ்ட்ரியில் 2-3 பொண்டாட்டிக்காரன் இல்லையா, பிரிஞ்சது இல்லையா, சண்டை போட்டது இல்லையா? எல்லா மனிதன்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு சேர்வுன்னு இருந்தால் அது பிரிவு இருக்கத்தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணி ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டிவோர்ஸுக்கு காரணம் அது என்ன? டாலரன்ஸ் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே அதெல்லாம் தெரியாது சார். நான் அப்படி பண்ணதே இல்லை சார். என்ன நீங்கள் கதையை பற்றி கேட்டிங்கன்னா இந்த கதையை பற்றி சொல்லுங்க. நீங்கள் வேற ஏதோ கதையை பற்றி கேட்டிங்கன்னா அது தனியாக கேட்போம். ஓகே, தேங்க்யூ.